ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் லில்லி என்ற சிறுமி வசித்து வந்தாள். லில்லிக்கு பெரிய பழுப்பு நிற கண்கள் மற்றும் சாகச மனப்பான்மை இருந்தது. அது அவளைச் சுற்றியுள்ள உலகத்தை அடிக்கடி ஆராய வழிவகுத்தது. பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கொண்டு மரங்களில் ஏறுவதையும் தன் வீட்டின் அருகே ஓடிக்கொண்டிருந்த நீரோடையில் விளையாடுவதையும் அவள் விரும்பினாள். ஒரு தெளிவான இரவு லில்லி தனது படுக்கையில் ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தபோது வானத்தில் சந்திரன் பிரகாசமாக பிரகாசிப்பதை அவள் கவனித்தாள். அது முன்பை விட பெரிதாகவும் நெருக்கமாகவும் தோன்றியது. கிட்டத்தட்ட அது அவளை அழைப்பது போல. அவள் நெருங்கி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். அமைதியாக அவள் படுக்கையில் இருந்து நழுவி தூங்கிக் கொண்டிருந்த பெற்றோரை கடந்து வெளியே சென்றாள். நிலவொளி கிராமத்தை வெள்ளிப் பிரகாசத்தில் குளிப்பாட்டியது. எல்லாம் மாயமானது. அவள் காட்டை நோக்கிச் செல்லும்போது ஒரு மெல்லிய இசை குரல் அவள் பெயரை கேட்டது. லில்லி, லில்லி. திடுக்கிட்டு ஆனால் ஆர்வத்துடன் லில்லி குரலை காட்டுக்குள் ஆழமாக பின்தொடர்ந்தார். அங்கே ஒரு சிறிய இடைவெளியில் நிலவில் இருந்து நிலவு வரை நீண்டு கிடக்கும் நிலவு கதிர்களால் ஆன ஏணி ஒன்று அசாதாரணமான ஒன்றை கண்டாள். அவளின் இதயம் உற்சாகத்தால் துடித்தது. லில்லி ஏணியில் ஏற ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அடியும் அவள் காற்றில் நடப்பது போல் உணர்ந்தாள். விரைவில் அவள் நிலவின் மேற்பரப்பில் நிற்பதைக் கண்டாள். அது மென்மையான ஒளிரும் தூசியால் மூடப்பட்ட ஒரு அழகான இடம். அவள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் மின்னும். வரவேற்கிறேன், லில்லி இசைக்குரல் மீண்டும் சொன்னது. லில்லி ஒரு சிறிய ஒளிரும் உயிரினம் தனக்கு முன்னால் மிதப்பதைக் கண்டாள். அது ஒரு வட்டமான ஒளிரும் முகத்தையும் நட்சத்திரங்களைப் போல மின்னும் கண்களையும் கொண்டிருந்தது. யார் நீ? லில்லி கேட்டாள். அவள் குரலில் ஆச்சரியம் நிறைந்தது. நான் லூனா, சந்திரனின் பாதுகாவலர். உயிரினம் பதிலளித்தது. நான் உனது உலகத்தை கண்காணித்தேன். உனது வீரத்தையும் கருணையையும் கண்டேன். நீங்கள் என் வீட்டை பார்க்க விரும்புவீர்கள் என்று நினைத்தேன்.